கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. 23/3/2026 திங்கட்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 34வது வசனம். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன். I will give you the holy and sure blessings promised to David. தேவனாம் மகிமைப்படுவதாக. கிருபைகளை கொடுக்கக்கூடிய ஆண்டவர். கிருபை கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று வேதம் சொல்கிறது. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வழி காட்டப்படுவதற்கு. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் கிருபை இல்லாவிட்டால் நம்முடைய பாதைகளும் சரியாக அமைவதில்லை. 1 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கிருபை என்றைக்கும் நம்முடைய ஆயுசு காலம் முழுவதும் இருக்கிறது. சங்கீதம் 63:3 சொல்லுகிறது, ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். அளவற்ற கிருபை, மற்றற்ற கிருபை, நீங்காத கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே சதா காலங்களிலும் தங்க பண்ணுகிறவர், நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறவர், நம் அனைவரோடும் கூட இருந்து ஆசீர்வாதமான பாதைகளிலே நம்மை வழி நடத்துவாராக. நன்றியறிந்த உள்ளத்தோடு கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரிப்போம். கர்த்தருக்கு மகிமையும் கனமும் புகழும் கீர்த்தியும் வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த புதிய நாள் காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் பாராட்டி செய்கிற சகல விதமான கிருபைகளுக்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில் புதிய புதிய கிருபைகளை கொடுத்து நடத்துகிறீர். அந்தந்த நாளுக்கான கிருபைகளை தருகிறீர். ஒவ்வொரு நாளும் உடைய கிருபைகள் எங்களுக்கு புதியவைகளாக இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நீங்காத நிலைவரமான மாறாத நித்தியமான கிருபை தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தப்பட, கிருபையில் நிலை நின்று உமக்கு சாட்சிகளாய் வாழ தெய்வமே எங்களுக்கு கிருபை பாராட்ட பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஜெபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 934-5353-730. May Jesus bless you all. Amen. நேற்று கேள்வியும் பதிலும். உன் கரம் உன்னுடைய சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்கும். யாரிடத்தில் சொன்னது? யாக்கோபு தன் குமாரனாகிய யூதாவுக்கு சொன்னது. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இந்த நாளுக்கான கேள்வி, ராஜாவின் கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. யாரிடத்தில் சொன்னது? மீண்டும் வார்த்தைகளுடன் ஜெபங்களுடன் நாளை தினத்தில் உங்களை சந்திக்கிறேன். ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கடந்த சனி ஞாயிறு ஆகிய 2 நாட்களும் சுப்பிரமணியபுரம் சங்கீத் மஹாலில் வைத்து 2 நாட்கள் நற்செய்தி கூட்டம் ஆசீர்வாதமாக நடைபெற்றது. இன்றைக்கு 23ஆம் தேதி, இன்றைக்கு மாலை வேளையிலும் சங்கீத் மஹாலில் 3வது நாள் நற்செய்தி கூட்டம் திருச்சி சுப்பிரமணியபுரம் FSM அருகில் இருக்கிற சங்கீத் மஹால் வைத்து நடைபெறுகிறது. கலந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தை கேரளா பகுதியிலிருந்து ரெவரண்ட் பாபு கே மேத்யூ அவர்கள் பகிர்ந்து கொடுக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தைகளினால் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆமென்.